நேம் சுதாகர் டேனியல். ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் வந்து கொளத்தூர் கிராமத்தில் வந்து நான் வசிக்கிறாங்க. நான் வந்து ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் வந்து இந்த பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணேன். எங்களுக்கு வந்து 2002 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அதாவது வந்து என்னுடைய மனைவி பேர் வந்து ராஜேஸ்வரி. எனக்கும் என் கணவருக்கும் வந்து 2002 திருமணம் ஆச்சு. அப்போது எங்களோட லைஃப் நல்லா சந்தோஷமாக தான் போச்சு. அப்போது எனக்கு நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு 9 மாதம் ஆகப்போ எனக்கு வளைகாப்பு பண்ணாங்க. அந்த நேரத்தில் வந்து பெரியவங்களுக்குள்ள எங்கள் வீட்லேயும் அவங்க வீட்லேயும் எங்கள் மாமியார் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் வந்து பிரச்சனை. அதாவது அவங்களுக்குள்ள பெரியவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன மனக்காசம்னால அது பெரிய பிரச்சனை ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னுடைய மாமியார் வந்து என்னுடைய மனைவியை வந்து அவங்க கையை பிடிச்சி வலிச்சு அதை இட்டு போயிட்டாங்க. அந்த ப்ராப்ளத்தினால நானும் என் கணவர்கிட்ட எதையும் பேசாமல் போயிட்டேன். அதுக்கப்புறமா நானும் வந்து அழுதுனே நானும் போயிட்டேன். சரி, எதுவுமே என் மனைவி வந்து என்கிட்ட எதுவும் பேசாமல் கஷ்டமாக, அதாவது எதுவுமே என்கிட்ட கூட சொல்லாமல் போயிட்டாங்களே, அந்த ஒரு மனசுக்குள்ள வருத்தமாக இருந்தது. அதனால் எங்கள் கணவர் வீட்லேயும் என் மேலே கோபமாக இருந்தாங்க. எங்கள் வீட்லேயும் அவங்க எங்கள் கணவர் மேலே வீட்டில் கோபமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளங்க வந்து நாங்கள் அது சின்னதாக நினச்சோம். ஆனால் அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆனால் அவங்க போயிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் வீட்டில், அதாவது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எதுவும் அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை பேசலை. அந்த ஃபங்க்ஷனில் வந்தவங்க என்னை வந்து ஒரு மாதிரி, அதாவது ஏற்றி விட்டு போயிட்டாங்க. கோவத்தை வந்து ஏற்றி விட்டாங்க. என்னடா மரியாதையை கொடுக்காம அப்படி போயிட்டாங்களா, அது பண்ணிட்டாங்கன்னா அப்படி ஒரு மாதிரி பேசினாங்க. அப்படியே இந்த மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டோம். அதுக்கப்புறமா அந்த 1 மந்த்து என் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு 10 டேஸ் இருக்கும். அந்த 10 டேஸில் வருவாங்க. சரி, இந்த கோவம்லாம் கொஞ்சம் தணிஞ்சு வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் அவர் வரலை. சரி, குழந்தை பிறக்க அந்த நியூஸ் கேட்டாச்சு வருவாங்க நான் நினச்சேன். அந்த ஹாஸ்பிட்டலில் நான் இருக்கும்போது கூட நினச்சேன், இந்த நியூஸ் எப்படியாச்சும் போயிருக்கோம், எங்கள் வீட்டுக்காருக்கு போயிருக்கோம், இப்போ ஹாஸ்பிட்டலேயாச்சும் வந்து பார்ப்பாங்க நான் எதிர்பார்த்தேன். எங்கள் ஃபேமிலிலேயும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் வர்றவங்கள யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தாங்க. சரி, அவங்க வருவாங்க, கன்ஃபார்மாக வருவாங்க நான் நினச்சேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் வரலை. அதுக்கப்புறம் பையன் பிறந்தான். என் பையன் பிறந்தப்போ ஒரு கூட இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது நாளாக சரி வருவாங்க, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வருவாங்க எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் என் எதிர்பார்ப்புலாம் வேஸ்ட்டாக போச்சு. அதோட அவர் வந்து பார்க்கவே இல்லை. அதுபோல் நம்ம போய் பார்க்கவே இல்லை. அது ஒரு 3 மாதத்துக்கிட்ட நான் போய் பார்க்கவே இல்லை. மனைவி எப்படி இருந்தாங்க, எப்படி டெலிவரி ஆச்சு, குழந்தை எப்படின்னா பையனா பொண்ணா, எந்த இதுவும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்புறம் மற்றவங்க மூலிமா எனக்கு இந்த குழந்தை பிறந்துக்குது, பையன் பிறந்துக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை வச்சுருந்தா அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்கும் போது நான் வந்து சரி பையன் பிறந்துக்கிறான், நல்லா இருக்கிறான்னா மனுஷனா நான் பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை, ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம், நான் கௌரவ பிரச்சனை, அந்த ஒரு சூழ்நிலை. பக்கத்தில் இருக்கவங்க மற்ற ரிலேஷன்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, வந்தாங்களா அவங்க வீட்டில் வந்து உங்கள் மாமியார் வீட்டில் வந்து பார்த்தாங்களா, அவங்க கணவர் வந்து பார்த்தாரா அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். வந்து பார்க்காம இருக்கிறது சொல்லவும் முடியல. அது வரலேன்ற ஒரு ஏக்கம் எனக்குள்ளே ஒரு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து கேட்குறப்ப அது ஒரு அவமானமாகவும் எனக்குள்ளே இருக்கும். சரி, முதல் பிள்ளை பிறந்திருக்கு, அதை கூட வந்து பார்க்கலையா அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது எனக்கு ஒரு பக்கம் வேதனையாக இருக்கும். முதல் பிள்ளை அது எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு அதுவும் பையன்றது இன்னொரு சந்தோஷக்குற ஒரு விஷயம். அதை வந்து அவர் அவாய்ட் பண்ணிட்டாரே. இந்த ஒரு சந்தோஷத்தை நானும் என் கணவருமா இணைஞ்சி அதை சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்க முடியாமல் இருக்கே அப்படின்ட்டு நான் ரொம்ப ஃபீல் பட்டேன். அந்த காலத்தில் வந்து ஒரு செல்ஃபோன் கூட இல்லை. அந்த நேரத்தில் வந்து நான் ஏதாவது மறைவாக கூட பேசலான்னு பார்த்தா கூட அந்த நேரத்தில் செல்ஃபோன் அந்த இயரில் வந்து கிடையாது. இங்கே வீட்லேயும் அவங்க தானே வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு எங்கள் குடும்பத்துலேயும் வைராக்கியமாக இருந்தாங்க. அவங்க குடும்பத்துலேயும் அவங்க எதுவுமே பேசாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துலேயும் வைராக்கியமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம்
சரி, இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து சமாதானத்துக்குன்னு ஆட்களை அனுப்பிச்சோம். சமாதானம் சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பும்போது அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அங்கேருந்து அவங்க என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு வர்ற வார்த்தைங்கள்லாம் வந்து மைனஸாகவே இருக்கும். அதை நினச்சி நான் என் பையனை கையில் வச்சுட்டு நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்ட்டு என் வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதாவது எங்களுக்குள்ளே நாங்கள் நல்லா தான் இருந்தோம். அதாவது எனக்கும் மனைவிக்குள்ளே வந்து எந்த வித கருத்து வேறுபாடு இல்லை, எந்த வித பிரச்சனை இல்லாமல் நாங்கள் எப்போ என் மனைவி நாங்கள் கைப்பிடிச்சி அதாவது கல்யாணம் அதாவது தாலி காட்டணும். அதுலேருந்து வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக தான் அந்த வளைகாப்பு நிகழ்ச்சி வரைக்கும் நல்லா சந்தோஷமாக தான் இருந்தோம். அது பெரியவங்களோட பிரச்சனைனால நாங்கள் எங்களோட இது வந்து எங்களுக்கு இதுவாகி போச்சு. எங்களோட அந்த உறவு வந்து அதனத்தில் அந்த டைமில் கட் ஆயிடுச்சு. அந்த ஒரு ஈகோ பிரச்சனை அந்த ஒரு இதனால வந்து எங்களுக்குள்ள ஒரு இதுவாக என் மனைவி பார்க்க முடியாத சூழ்நிலை கஷ்டம். பக்கத்தில் தெரிஞ்சவங்க சொந்தம் வந்து எல்லாருமே கேட்குறாங்க, என்னாச்சு குழந்தை பார்த்து எப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க. அந்த மனசில் அந்த ஒரு அது ஒரு கஷ்டம். ஒரு பக்கம் மனைவி பிள்ளையை பார்க்க முடியாது, அந்த ஒரு கஷ்டம். அது மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நான் செத்தே போயிடலாம், இந்த உலகத்தில் யாருமே என்னை காப்பாற்றுக்கு யாருமே கிடையாது அப்படி தான் நான் சொன்னேன். அதாவது நான் அழுதேன் ரூம்லேருந்து, எனக்கு யாருமே இல்லை இந்த உலகத்தில், யாருமே என்னை காப்பாற்றுக்கு, அதாவது நான் மனைவி பிள்ளையை பார்க்கறதுக்கு என்னை யார் தான் சேர்த்து வைப்பாங்க, இந்த உலகத்தில் யார் மெய்யான தேவன் யார் தான் அப்படின்ட்டு நான் கேட்கும்போது டெய்லியும் அது மாதிரி அழுது இருக்கும்போது தான் அந்த நேரத்தில் தான் வந்து நான் டிவி ப்ரோக்ராம் பார்த்துருக்கும் போது நான் சேனல் மாற்றிட்டு வரும்போது ராஜ் டிவி பார்க்கும்போது அந்த ஐயா பாதனுக்கு வந்து அவர் அந்த மெசேஜ் கொடுத்தாரு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் இறங்கும்படியாக இப்பொழுது உங்களோடு நான் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். அது ஆண்டவர் சொன்னார் சொல்லிட்டு அவர் சொன்னார் தீர்க்க தரிசனமான அந்த வார்த்தை வந்து, அன்புள்ள ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்காக நீர் சிலுவையில் உமது இரத்தத்தை சிந்தினீரே சுவாமி. தயவு செய்து குடும்பங்களிலே இருக்கும் எல்லா பகையும் எடுத்து போடு ராஜா. உமது பிள்ளைகளுக்கு சுவாமி குடும்பங்களிலே எல்லாரோடும் சமாதானத்தை அனுபவிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தாரோ ராஜா, தாரோ சுவாமி. உமது மக்களுக்கு ஒரு அன்பின் ஆவியை தாரோ சுவாமி. உமது அன்பின் அபிஷேகம் அவர்களை இப்பொழுது நிரப்புவதாக தயவு செய்து கிருபை செய்யும். அதே சமய சுவாமி உமது இரத்தத்தினால் உமது பிள்ளைகளை கழுவும். யாரையாவது அவர்கள் பகைத்திருந்தால் அந்த பகையை அவர்கள் உள்ளத்தில் இருந்து எடுத்து போட சுவாமி. உமது ஜீவன் இறங்குவதாக. அது நிமித்தம் அவர்களுக்கு வந்த சாபத்தை எல்லாம் எடுத்து போட ராஜா, எடுத்து போட. இது அவர் அந்த தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தை சொன்னும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த உடம்புலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு சாபம் இல்லாமல் அப்பா சந்தோஷமாய் உம்மோடும் நெருங்கிய உறவு, மற்ற ஜனங்களோடும் நெருங்கிய உறவு என்ற சூழ்நிலையில இன்பமாய் வாழ்ந்திருக்கும்படி மத பிள்ளைகளுக்கு கிருபை தாரு சுவாமி, கிருபை தாரும். ஆசீர்வாதத்தை மத நாமத்தினாலே அவர்கள் மீது நான் வைக்கிறேன் சுவாமி. பிரிவினை ஆவியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். மது பிள்ளைகளை விடுதலை செய்கிறேன். மது வல்லமை இறங்கட்ட சுவாமி, இறங்கட்டும். போல்லாத இருளின் அதிகாரத்தை, இந்த பகையை உண்டாக்கி கசப்பை கொண்டு வந்து இருளிலே உட்கார வைத்திருக்கும் பிசாசின் அதிகாரத்தை மது பிள்ளைகளுடைய வாழ்விலிருந்து, குடும்பத்தில் இருந்து நான் இயேசுவின் நாமத்தினாலே துரத்துகிறேன் ராஜா, துரத்துகிறேன். நமது மகிமை இறங்குவதாக. அவர்களுக்கு விடுதலை என்று உண்டாகட்டும் சுவாமி, பெரிய விடுதலை உண்டாகட்டும். பகையை எடுத்து போடும், இருளை எடுத்து போடும், பிரிவினை எடுத்து போடும். சந்தோஷமாய் அது நிமித்தம் மோடு உறவாட அவர்களுக்கு அருள் புரிய ராஜா. பாக்கியத்தை நீ தருவதற்காக நன்றி. அப்புறமா அது வந்து நான் வந்து சூழ்நிலை வந்து நான் வந்து சூசைட் பண்ணிக்கிற நிலைமையில் இருந்தேன். நான் அதாவது செத்த போயிடலாம், வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஐயா பேசும்போது, பாதனுக்கு ஐயா பேசும்போது அந்த ஒரு மாதிரி இருந்து உடம்பெல்லாம் அது ஒரு ப்ரேயர் முடிச்ச உடனே எனக்கு அந்த தற்கொலைன்ற எண்ணமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது சரி ஒரு நம்பிக்கை, அது என்ன, அது எனக்கு அப்போலாம் நான் வந்து எனக்கு ஆண்டவர் பற்றி எனக்கு எதுவுமே தெரியும். ஆனால் அந்த ஒரு வார்த்தை சொன்னோன்னே எனக்கு ஒரு மனசில் ஒரு தைரியம் வந்து அந்த மைண்டிலேருந்து அந்த ஒரு எண்ணமே போயிடுச்சு. அதாவது தற்கொலை எண்ணமே இல்லை, அது ஒரு வேறு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஒரு நம்பிக்கையாக இருந்தேன், எப்படியும் பிள்ளை மனைவி சேருவாங்கன்ற ஒரு மனசுக்குள்ளே ஒரு உறுதி இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவியோட
தம்பி அவர் வந்து பேசினார். அப்போ பேசும்போது சரி, அப்புறம் நான் பேசும்போது சரி நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய பெற்றோர், அதாவது என்னோடய தாய் தகப்பன் நான் போய் சொன்னேன், இது மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு. ஆண்டவர் அவங்க மூலியமாக வந்து பேசி சரி அவங்க கூப்பிட்டாங்க நீ போ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு வைராக்கியமாக இருந்தவங்க இப்போ திடீர்னு வந்து மனம் மாறி அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா அது ஆண்டவரோட தொடுதல். அந்த ஒரு தொடுதல்னால அவங்களும் மனசில் ஆண்டவர் எதிர்த்து பேசணுன்னே தான் நீ போ அவங்க சொன்னாங்க. என் கணவர் வந்து வருவாருன்ற ஒரு நியூஸ் என் தம்பி சொன்னான். நாளைக்கு மாமா ஒன்று வந்து பார்க்க வராரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த நியூஸ் கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இத்தனை நாள் இடைவெளி கழித்து அவர் வராருன்றது, அந்த இத்தனை நாள் வந்து பார்க்கலேன்ற கோவத்தை விட அவர் வராருன்ற அந்த ஒரு நியூஸ் கேட்டோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறமா சரி அந்த மறுநாள் எப்போ வரும்ன்ற ஏக்கத்தில் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறமா மறுநாள் சாயந்தரம் என் தம்பியும் என் கணவரும் வந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. என் கணவரும் என்கிட்ட அந்த டைமில் எதுவும் பேசலை. நாங்கள் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டோம். அது போல் தான், எதுவும் பேசவும் இல்லை எதுவும். ஆனால் அந்த இடைவெளிக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் சந்திக்கிற ஒரு புது ஒரு அனுபவத்துக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. சந்தோஷமாக இருந்துச்சு. இத்தனை நாள் நான் கேள்விக்குறியாக என் வாழ்க்கை இப்படி தான் போகும், நாங்கள் 2 பேரும் மறுபடியும் பார்த்துக்கவே மாட்டோம், ஏதாச்சும் வெளியில் கடைக்கு போனால் கூட அங்கே எங்கேயாச்சும் எங்கள் வீட்டுக்காரர் வருவாரான்னு நான் எதிர்பார்ப்பேன். அவர் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கமாக அவர் பஸ் விட்டு இறங்கி வேறு பஸ்ஸு பிடிச்சி போகணும். அதனால் நான் பஸ் ஸ்டாண்டு அந்த டைம் போகும்போதெல்லாம் 6 மணி ஆகும்போதெல்லாம் இப்போ பஸ் ஸ்டாண்டில் நான் என் கணவரை பார்ப்பேனா, அவர் என்னை பார்ப்பாரா அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். ஆனால் ஒரு நாள் கூட அந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்கவே இல்லை. மறுபடியும் நாங்கள் பார்ப்போமா அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்குள்ளே இருந்துச்சு. அந்த நாளில் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இத்தனை நாள் நாங்கள் பிரிஞ்சு இருந்தோமேன்ற அந்த கஷ்டம்லாம் மாறி அந்த அவர் வந்துட்டாருன்ற அந்த சந்தோஷம் எனக்குள்ள ரொம்ப பெருசாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து நாங்கள் 2 பேரும் வந்து அப்புறமா ஐயோட அந்த தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தை கேட்டு அதுக்கப்புறம் சில நாட்களில் அற்புதம் நடந்தது. நானும் என் மனைவி பிள்ளைகள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனோடனே அதுக்கப்புறமா மகனுக்கு வந்து நான் ஆண்டவருக்குள்ளே மனைவி அதாவது பிள்ளையை ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறமா அவனுக்கு கிதியோன்ற பேர் அவனுக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. அதை பிரதிஷ்டை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோம். 2 வருஷம் பொறுத்து எங்களுக்கு ஒரு மகள், அதாவது பொண்ணு ஒன்று பிறந்து, அது பேர் வந்து எப்சிபா. பையன் பேர் வந்து கிதியோன் பேர் வச்சோம். அவன் வந்து இன்றைக்கி வந்து அது இப்போது வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அதுக்கப்புறம் எப்சிபா மகள் பேர் வந்து எப்சிபா, அது வந்து இப்போ இன்றைக்கி 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இது வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம், எந்த வித பிரிவும் இல்லாத சந்தோஷம் வாழ்ந்துக்கிறோம். ஒருவரில் ஒருவர் அன்புடன் இருந்தார், உலகம் எமை எடுத்தே. இயேசுவின் சீடர்கள் இவர்கள் அன்றே மெய்யை சாட்சி பகர்ந்திடுமே, நல் சாட்சி பகர்ந்திடுமே. அதாவது ஃபர்ஸ்ட்டில் வந்து நாங்கள் பிரச்சனை வந்து காரணமே நான் வந்து நான் நடந்து எங்கள் வீட்டில் போய் நான் சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் என்னுடைய மனைவியும் வந்து எங்களுக்குள்ளே ஏதாவது இப்போ ஒரு இதுனா சமாதானம்னா நான் எதனா தப்பு பண்ணுன்னா அவங்க போயிட்டு அவங்க வீட்டில் சொல்லுது. அவங்க அதாவது ஒரு சில தவறு இப்படி பண்ணுறேன், சரியாக வீட்டு வேலை செய்யலை அப்படின்னு ஒரு மனைவி பற்றி நான் அது அந்த மாதிரி ஒரு குறை சொல்லி அது மாதிரி இருக்கும் போதனால தான் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பிரிவு நிலை இருந்தது. அதுக்கப்புறம் ஆண்டவர் எங்களை ஒன்று சேர்த்து வச்சுருந்து அதுலேருந்து நாங்கள் பார்த்திங்கன்னா நான் ஒருவருக்கு விட்டு கொடுக்காம அவங்க ஏதாவது வார்த்தை ஒரு மாதிரி தவறு வார்த்தை பேசினாங்கன்னா கூட நான் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போம். அதே மாதிரி நான் எதனா பேசினா அவங்க கொஞ்சம் கோவத்தை அடிக்கணும். இன்ன வரைக்கும் ஆண்டவர் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போம். அதாவது வந்து குடும்பத்தில் வந்து நம்ம பிரச்சனை வைராக்கியமாக நம்மளும் வந்து நின்னோமா மனைவி குடும்பத்தில் பிரிவினை அது வேஸ்ட்டு. அதனால் வந்து நம்ம வந்து விட்டு கொடுத்து, அதாவது ஒருவருக்கு விட்டு கொடுத்து நம்ம 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம மாறி குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு இதுவாக சந்தோஷமாக ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அது வந்து ஆண்டவர் வந்து பால்தரன் ஐயா மூலமாக அந்த ஒரு வார்த்தை பேசணும், அந்த ஒரு சமாதானம் இன்றைக்கி வரைக்கும் வந்து நாங்கள் அது ஒரு விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் பேசினாருன்னு சொல்லிட்டு அதனால் வந்து ஆண்டவர் ஐயா மூலியமாக பேசினாருன்னு அந்த ஒரு விசுவாசத்தினால ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அது மூலிமா வந்து இன்னும் பால்தரன் ஐயாவுக்கும் வந்து நன்றி, என் குடும்பமாக நன்றி சொல்கிறோம். அதுக்கப்புறமா வந்து
இயேசு அழைக்கிறார் அந்த ஊழியத்துக்கும் நன்றி சொல்கிறோம். அதுக்கு ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நாங்கள் ராஜ் டிவி பார்க்காம இந்த ஒரு இயேசு அழைக்கிறார் அந்த ஒரு ப்ரோக்ராம் ஐயாவோட ப்ரோக்ராம் பார்க்காம இருந்ததுன்னா இன்றைக்கி நான் இங்கே இந்த உட்காந்து வந்திருக்கு நான் சொல்கிற அந்த சாட்சி இருந்திருக்கு நான் மறித்து போயிருந்தேன் எப்போ போயிருப்பேன். அதாவது அந்த ஒரு ஆண்டவர் வந்து அந்த ஒரு வார்த்தையினால் சுகத்தை கொடுத்தாரு, ஒரு உயிரை கொடுத்தாரு, ஜீவனை கொடுத்தாரு. ஏன்னா இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிக்கின்னு எப்போ போயிட்டுருப்பேன். ஆனால் எனக்கு ஜீவன் ஆண்டவர் வந்து ஐயா பாலரங்க ஐயா மூலயமா பேசி இன்னைக்கு வரைக்கும் நான் சாட்சியாக வாழ்ந்துருக்கிறோம், சமாதானம் வாழ்ந்துருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி. இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாவில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய வல்லமை நிறைந்த இறை வார்த்தைகள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. Tonight the Lord told me இன்றிரவும் கர்த்தரிடத்தில் சொன்னார், He is going to bless you as a family. குடும்பமாக உங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். The Bible says in Psalm 68 and verse 6, 68ஆம் சங்கீதத்தின் 6ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, the Lord settles those who are lonely into family. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். Do you say that you are lonely tonight? இந்த இரவும் நான் தனிமையாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? God will set you into a family. தேவன் உங்களை ஒரு குடும்பமாக ஏற்படுத்துவார். Do you say, even though I have a family life, I am lonely, I am suffering? எனக்கு ஒரு குடும்பம் இருந்தும் கூட நான் தனிமையில் தவிக்கிறேனே என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? God is going to build your home tonight. இந்த இரவில் தேவன் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப போகிறார். He's going to settle the things in your family life. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை அவர் சீர்படுத்த போகிறார். He's going to build your home உங்கள் வீட்டை அவர் கட்ட போகிறார். and give you joy in the family. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் கொடுப்பார். God will give you prosperity in your home from today. இன்று முதல் உங்கள் வீட்டிலே தேவன் செழிப்பை கொடுப்பார். For this he says இதற்காக அவர் சொல்லுகிறார் in 2 Corinthians 6 and verse 18, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலே, I will be a father to you. நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். I will make you my sons and my daughters. நான் உங்களை என் குமாரரும் குமாரத்திகளுமாக மாற்றுவேன். Yes, the Lord is taking over the responsibility of your life and becoming your father tonight. ஆம், உங்கள் வாழ்க்கையின் உத்தரவாதத்தை கர்த்தர் இன்றைக்கு பொறுப்படுத்திக் கொண்டு உங்கள் தகப்பனாக மாறுகிறார். Jesus will become your father tonight. இன்றிரவு இயேசு உங்கள் தகப்பனாக இருப்பார். He'll build your home. அவரே உங்கள் வீட்டை கட்டுவார். How does God build our home? தேவன் நம்முடைய வீட்டை எப்படி கட்டுகிறார்? If you read Genesis 2 and verse 7, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை வாசித்தால், there you read about how God formed the man. மனுஷரை தேவன் எப்படி உருவாக்கினார் என்பதை அங்கே வாசிக்கிறோம். How God created the first man Adam. ஆதி மனிதன் ஆதாமை தேவன் எப்படி சிருஷ்டித்தார்? The Bible says, வேதம் சொல்லுகிறது, the Lord God formed the man from the dust of the ground. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, His nostrils was breathed the breath of life by God. அவனுடைய நாசிக்குள்ளாக ஜீவ சுவாசம் தேவனால் ஊதப்பட்டது. And the man became a living soul. மனுஷன் ஜீவாத்மாவானான். God breathed into the nostrils of man and the man became a living soul. தேவன் மனுஷனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். But first God formed man from the dust of the earth. ஆகிலும் முதலாவதாக தேவன் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கினார். How was the earth at that time? அக்காலத்திலே பூமி எவ்விதமாக காணப்பட்டது? When God created the earth in Genesis 1 and verse 2, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தேவன் பூமியை உண்டாக்கின போது the Bible says it was formless. அது ஒழுங்கின்மையாக இருந்தது என்று வேதாகமம் சொல்லுகிறது. It was empty. அது வெறுமையாக இருந்தது. And there was darkness in its depth. அதன் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. Yes, the earth was formless. ஆம், பூமி ஒழுங்கின்மையாய் இருந்தது. It was empty. அது வெறுமையாய் காணப்பட்டது. And it was dark all around. அதை சுற்றிலும் முற்றிலும் இருள்தான் குடியிருந்தது. Maybe your life also may be like that. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையும் கூட அதைப் போல இருக்கலாம். You may say, my life is formless. ஐயோ, என்னுடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையாய் இருக்கிறது என்று நீங்கள் கதறலாம். It's empty without any blessing. ஒரு ஆசீர்வாதமும் இன்றி வெறுமையாய் இருக்கிறதே. It's all dark. எல்லாமே இருளாக இருக்கிறதே. It's all dark. முழுவதும் இருள்தானே இருக்கிறது. But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, as the earth was formless, empty and dark, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும்
இருள் நிறைந்ததாயும் இருந்தபோது the Holy Spirit of God came upon the water. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். And in Psalm 104 verse 30 and 31, 104ஆம் சங்கீதத்தின் 30-31 வசனங்களிலே the Holy Spirit came upon the earth and made it new, and it formed the earth and made it beautiful. பரிசுத்த ஆவியானவர் பூமியின் மேல் இறங்கி வந்து பூமியின் ரூபத்தை புதிதாக அழகுற உருவாக்கினார். The Holy Spirit brought life upon the earth. பரிசுத்த ஆவியானவர் பூமியின் மேல் ஜீவனை கொண்டு வந்தார். The breath of God, தேவனுடைய சுவாசம், the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர், It is the same breath of God. தேவனுடைய அதே சுவாசம் தான். It is the same Holy Spirit அதே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தான் who came upon the man who was formed from the dust. பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனுஷன் மேல் இறங்கி வந்தார். The dust which was made as the form of man was empty, formless and dark. மனுஷனாக உருவாக்கப்பட்ட அந்த பூமியின் மண்ணானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் நிறைந்ததாகவும் இருந்தது. But God sent his breath, ஆகிலும் தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை அனுப்பினார். his Holy Spirit, அவருடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். into that dust, the form of man. மனுஷ உருவத்தில் இருந்த பூமியின் மண்ணுக்குள்ளாக அனுப்பினார். God's life came into that form. அந்த ரூபத்துக்குள்ளாக தேவனுடைய ஜீவன் வந்தது. God's life came into that muddy form of man, and he became a living soul just like you and me. மனுஷனுடைய அந்த மண்ணான ரூபத்துக்குள்ளாக தேவனுடைய சுவாசம் பிரவேசிக்க உங்களையும் என்னையும் போல அவன் ஜீவாத்மாவானார். And the Holy Spirit did not stop there. பரிசுத்த ஆவியானவர் அதோடு அங்கே நிறுத்திக் கொள்ளவில்லை. After he created the man, மனுஷனை அவர் உருவாக்கின பின்பு he created the man to become just like the image of God. மனுஷன் தேவனுடைய சாயலை போலவே இருக்கும்படி அவனை சிருஷ்டித்தார். Gave man the image of God. மனிதனுக்கு தேவ சாயலை கொடுத்தார். 2 Corinthians 3 and verse 18. 2 கொரிந்தியர் 3:18 The Bible says, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, by his Spirit அவருடைய ஆவியினாலேயே we are transformed from glory to glory into the image of his Son, Jesus Christ. அவருடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபப்படுகிறோம். Genesis 1:27 says, ஆதியாகமம் 1:27 சொல்லுகிறது, God made man in his own image. தேவன் மனிதனை தம்முடைய சொந்த சாயலாகவே சிருஷ்டித்தார். Today God wants to make you and me in the image of God. இன்று தேவன் உங்களையும் என்னையும் தேவ சாயலாக உண்டாக்க விரும்புகிறார். You may say my life is empty, ஐயோ என் வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். formless, ஒழுங்கின்மையாக இருக்கிறது, dark. இருள் நிறைந்திருக்கிறது. But tonight ஆனால் இன்று இரவு God is sending his Holy Spirit upon you and me தேவன் உங்கள் மீதும் என் மீதும் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார். to bring life into us, நமக்குள்ளாக ஜீவனை கொண்டு வரும்படியாக, and also to transform you into the image of God. அதோடு கூட உங்களை தேவ சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக்கும்படியாக. Yes, God wants you to become like God. ஆம், தேவன் நீங்கள் தேவனை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Have the image of God, தேவ சாயலை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். perfect in every way, எல்லா வழிகளிலேயும் பூரணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். filled in every way, எவ்விதங்களிலேயும் நிறைந்திருக்க வேண்டும். not dark but have the light of the world, Jesus in us. இருளாக அல்ல, உலகத்தின் ஒளியாய் இருக்கிற இயேசுவை நமக்குள்ளாக உடையவர்களாக இருக்க வேண்டும். Tonight your life will change. இன்றிரவு உங்கள் வாழ்க்கை மாறும். That's what he's going to do first, to build your family. உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப முதலாவதாக இதைத்தான் அவர் செய்ய போகிறார். He is breathing his Holy Spirit in you. தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ளாக அவர் ஊதுகிறார். Will you open your heart? உங்கள் இதயத்தை திறந்து கொடுப்பீர்களா? Say, my spirit is sinful, Lord. ஆண்டவரே, என் ஆவி பாவம் நிறைந்திருக்கிறது ஐயா. Fill me with thy Holy உம்முடைய Spirit. பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் என்று சொல்லுங்கள். Fill me with thy Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். I want to have life. நான் ஒளி அடைந்திருக்க விரும்புகிறேன். I want to have a perfect life. பழுதற்ற பூரண ஜீவியம் எனக்கு தேவை. Oh Lord, கர்த்தாவே, fill me with thy own Spirit, the Holy Spirit. உம்முடைய சொந்த ஆவியாகிய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புவீராக. God's Spirit. தேவனுடைய ஆவியினால் And transform me into the image of God. என்னை தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக அது மாற்றி விடுமே. Tonight you sons of men can become the sons of God. மனுபுத்திரராய் இருக்கிற நீங்கள் இன்றிரவு தேவனுடைய புத்திரராக மாற முடியும். Shall we all stand to our feet? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா?
We are in the presence of the Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். Now, my precious wife, Sister Evangeline, and myself, we are going to pray that God will fill you with the Holy Spirit. இப்பொழுதும் என் அருமை மனைவி சகோதரி இவாஞ்சலினும் நானும் உங்களை தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படி பிரார்த்தனை செய்ய The போகிறோம். glorious Holy Spirit is here. மகிமை நிறைந்த பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். He is here. அவர் இங்கே இருக்கிறார். Now, husband and wife, hold your hands with your children. கணவன் மனைவியாக இப்பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். Fill the parents and the children with thy mighty Holy Spirit now, Lord, as we pray with reverence in the name of இயேசுவின் நாமத்தின் மேல் பக்தியோடு நாங்கள் ஜெபிக்கும் இந்த நேரத்தில் இங்க இருக்கிற பெற்றோரையும் பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. Lord, I pray with my wife that you will fill the children with thy Holy Spirit and make them your prophets. ஆண்டவரே, இங்க இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அவர்களை உம்முடைய தீர்க்கதரிசிகளாக மாற்ற வேண்டும் என்று என் மனைவியோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். Family by family, குடும்பம் குடும்பமாக believe that the Holy Spirit is coming into your home பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார் என்பதை விசுவாசியுங்கள். and coming into your heart. உங்கள் இதயங்களுக்குள் வருகிறார். Would you say thank you, Jesus? இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவீர்களா? Husband and wife and children, hold your hands and lift it to God and say thank you, Jesus. கணவன் மனைவி பிள்ளைகளாக உங்கள் கரங்களை பிடித்துக்கொண்டு தேவனுக்கு நேராக உயர்த்தி இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். Tell Jesus, இயேசுவிடம் சொல்லுங்கள், Lord, ஆண்டவரே, we will live together as a family for Jesus. நாங்கள் ஒன்றாக சேர்ந்து குடும்பமாக இயேசுவுக்காகவே ஜீவிப்போம் என்று சொல்லுங்கள். Amen. ஆமென். Let it be so, Lord. இது அப்படியாகட்டும் ஆண்டவரே, In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. And I command the devil to leave every family now in Jesus' name. எல்லா குடும்பங்களையும் விட்டு பிசாசு இப்பொழுதே ஓடும்படி இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். Come out, you suspicion devil. சந்தேக பிசாசே நீ வெளியேறுவாயாக. Come out, you misunderstandings. எல்லா கருத்து வேறுபாடுகளும் வெளியேறட்டும். Come out, you sin bringing devils. பாவத்தை கொண்டு வருகிற பிசாசே வெளியேறு. Come out, you lustful spirits. இச்சையான ஆவியே நீ வெளியேறுவாயாக. Come out, you financial problem bringing devils. பண பிரச்சனையை கொண்டு வருகிற பிசாசுகளே வெளியேறுங்கள். Come out, you loss bringing spirits. இழப்புகளை கொண்டு வரும் ஆவியே வெளியேறுங்கள். In Jesus' name. இயேசுவின் நாமத்தினால் Let the whole family be delivered right now. முழு குடும்பமும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாவதாக. Let the husband love the wife. கணவன் மனைவியை நேசிக்கட்டும். Let the wife respect the husband. மனைவி தன் புருஷனை மதிக்கட்டும். Full of the Holy Spirit. முழுவதும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருப்பார்களாக. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. No more devils. இனிமேல் பிசாசுகளுக்கு இடமில்லை. Praise the Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். Thank you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி இயேசுவே. Every family shall have heaven in their homes from today. இன்று முதல் ஒவ்வொரு குடும்பமும் பூமியில் பரலோகத்தை அனுபவிப்பீர்கள். Amen. ஆமென். Lord, ஆண்டவரே, I pray for everyone who is not married. திருமணமாகாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும். Build those lonely people into families, Lord. தனிமையானவர்களை எல்லாம் குடும்பமாக கட்டி எழுப்பும் ஆண்டவரே. This coming week itself, let the partner whom you have chosen come into their family, into their life in Jesus' name. வருகிற வாரமே இவர்களுக்காக நீர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கும் வாழ்க்கை துணை இவர்களோடு கூட வந்து இணைவார்களாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே I command this miracle and I give it to them. இந்த அற்புதத்தை கட்டளையிட்டு நான் அவர்களுக்கு அதை கொடுக்கிறேன். Let there be full of marriages in the lives, in the families of all these people who have been waiting. காத்திருக்கும் இந்த எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் முழுவதும் திருமண ஒழுங்குகள் ஆயத்தமாவதாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே I command debt and borrowing to leave the homes of thy children. கடனும் கடன் வாங்குகிற சுமையும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு நீங்கி போகும்படி ஜெபிக்கிறேன். Let the riches of God's glory come into every family. தேவனுடைய மகிமையின் ஐஸ்வரிய செல்வங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் வந்து நிரப்புவதாக. Would you believe it and say thank you, Jesus? விசுவாசத்தோடு இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி ஐயா. Thank you for blessing them. இவளை ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே.